அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை மூன்றாவது முறையாக இந்தியா வென்றிருக்கிறது. நியூசிலாந்தை பழிதீர்த்து இந்தியா பட்டம் வென்றிருக்கிறது. துபாயில் நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வென்று தற்போது இந்திய அணி மகுடம் சூடியிருக்கிறது. சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்ட LED திரையில் பெசன்ட் நகர் மற்றும் மெரினா கடற்கரைகளில் நியூசிலாந்து இந்தியா இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் 2002, 2013 என அடுத்ததாக 2025 மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி பட்டத்தை வென்றிருக்கிறது இந்தியா. இந்தியாவின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நேரலை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரைகளில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட LED திரைகளில் கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசித்த ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பட்டாசு வெடித்தும் உற்சாக குரல் எழுப்பியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை பெசன்ட் நகர் மற்றும் மெரினா கடற்கரைகளில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட LED திரைகளில் கிரிக்கெட் போட்டி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தற்போது இந்தியாவின் வெற்றியை ரசிகர்கள் உற்சாக முழக்கத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2022 இலங்கையுடன் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற நிலையில் 2013 இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இந்நிலையில் 2025 நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. ஓட்டு நன்றி பாலவேல். வரலாற்று சாதனையை இந்திய அணி படைத்திருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் மகுடம் சூடி ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக மாற்றி அமைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் இந்தியா இலங்கையும் சேர்ந்து 2002ஆம் ஆண்டு இதே சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியிருந்தோம். அதற்கு பிறகு மகேந்திர சிங் தோனி 2013ஆம் ஆண்டு சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியிருந்தார். இதற்கு பிறகு தற்பொழுது ரோஹித் சர்மா 2025ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மகுடம் சூடி சாதனை படைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு வரலாற்று வெற்றி. ஏற்கனவே 2000ஆவது ஆண்டுல